வாங்க, இன்னைக்கு நாம கத்துக்கிறத பத்தி தான் பேச போறோம். கத்துக்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல நீந்த நமக்கு விதவிதமான கருவிகள் தேவைப்படும் இல்லையா? ஆனா நமக்கான சரியான கருவியை தேர்ந்தெடுக்கிறது எப்படி? வாங்க, இந்த விளக்கத்துல உங்க கற்றல் பயணத்தை எப்படி இன்னும் சுலபமாக்கலாம் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நம்மள சுத்தி எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. புக்ஸ், வீடியோஸ், ஆப்ஸ்னு ஒரே தகவல் வெள்ளம்தான். இதுல நமக்கு எது உண்மையிலே யூஸ் ஆகுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு பெரிய சவால் இல்லையா? வாங்க, இந்த கேள்விக்கான விடையத்தான் நம்ம தேட போறோம். ஓகே, வாங்க நம்மளோட கற்றல் பயணத்துல முதல் அடியே எடுத்து வைப்போம். முதல்ல நம்மகிட்ட என்னென்ன கருவிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இத ஒரு பெரிய டூல் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு தனி நோக்கம் இருக்கு. அப்போ கற்றல் வளம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு அறிவையோ ஒரு திறமையையோ இல்ல ஒரு விஷயத்த பத்தின புரிதலையோ கொடுக்கற எதுவுமே ஒரு கற்றல் வளம் தான். ஒரு புது மொழி கத்துக்க உதவும் ஒரு ஆப் ஆகட்டும், இல்ல ஒரு வரலாற்று சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்க உதவும் மேப் ஆகட்டும், எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். இதுதான் நம்ம கற்றல் பயணத்தோட ஃபவுண்டேஷன். சரி, இப்போ இந்த பறந்து விரிஞ்ச கற்றல் உலகத்தை ஒரு கிளியரான மேப்பை மாத்தலாம். அப்போதான் நமக்கு சரியான பாதை தெரியும். வாங்க, குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு போகலாம். முதல்ல நம்ம பாரம்பரிய கருவி பெட்டிக்கு வருவோம். அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற விஷயங்கள் தான். பாடப்புத்தகங்கள், வரைபடங்கள், இதெல்லாம் எப்பவுமே கிளாசிக் தான். ஒரு விஷயத்தோட அடிப்படையை நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணுமா, அதுக்கு இதை விட சிறந்த வழி இருக்கவே முடியாது. அடுத்ததா நம்மளோட டிஜிட்டல் டூல் கிட். தகவல் யுகத்துல நாம இருக்கோம் இல்லையா? புக்ஸ், எஜுகேஷனல் வீடியோஸ், பாட்காஸ்ட் மட்டும் இல்ல, இப்போலாம் வர்ச்சுவல் லேப்ஸ், இன்டராக்டிவ் சிமுலேஷன்ஸ்னு டெக்னாலஜி நமக்கு எக்கச்சக்க வாய்ப்புகளை கொடுக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு அறிவியல் கான்செப்டை ஈஸியா பார்த்து புரிஞ்சுக்கவோ இல்ல உங்க டைம்ல உங்க ஸ்பீட்ல கத்துக்கவோ இதெல்லாம் ரொம்பவே உதவியா இருக்கும். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அனுபவ கருவி பெட்டி. அதாவது செஞ்சு கத்துக்கிறது. இது வெறும் தகவல்களை மனப்பாடம் பண்றதை விட ரொம்பவே பவர்ஃபுல். ஒரு விஷயத்த நாமளே செஞ்சு பார்க்கும்போது தான் அது நம்ம மனசுல ஆழமா பதியும். லேப்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போறதா இருக்கட்டும், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றதா இருக்கட்டும், இதுதான் உண்மையான கற்றல். ஓகே, இப்ப நாம ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம கிட்ட நிறைய கருவிகள் இருக்கு. ஆனா வெறும் கருவிகள் இருந்தா மட்டும் போதுமா? அதை எப்படி திறமையா சரியா பயன்படுத்துறதுங்கிறது தானே இங்க அசல் மேட்டர். அப்போ இத்தனை கருவிகள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு சரியான கருவியை தேர்ந்தெடுக்கிறது எப்படி? அதுக்கு அதாவது சீக்ரெட் ஃபார்முலா இருக்கா? வாங்க, அதுதான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. 1, உங்க கோல் என்னன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. நீங்க ஒரு பரீட்சைக்கு படிக்கிறீங்களா இல்ல ஒரு புது ஸ்கில் கத்துக்க ஆசைப்படுறீங்களா? 2, யாரு கத்துக்கறாங்கன்னு பாருங்க. அவங்க ஒரு விஷயத்த பார்த்து கத்துப்பாங்களா இல்ல செஞ்சு பார்த்து கத்துப்பாங்களா? 3, கத்துக்கிறது ஒரு போர் அடிக்கிற வேலையா இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவமா மாத்திர கருவிகளை தேர்ந்தெடுங்க. பாருங்க, இந்த மேற்கோள் எவ்ளோ அழகா சொல்லுது. நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன? மாணவர்களோட கற்றலையும் வெற்றியையும் தானே உறுதி செய்யணும். அதுக்கு சரியான கருவிகள் ஒரு பவர்ஃபுல் வழிகாட்டியா இருக்கும் இல்லையா? சரி, வாங்க இப்போ கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போயிட்டு வருவோம். உலகம் முழுக்க கல்வி முறையே மாத்திட்டு வர்ற ஒரு புரட்சிகரமான கான்செப்ட பத்தி இப்போ பார்க்கலாம். அதுதான் திறந்த கல்வி வளங்கள், அதாவது OER. இதோட ஐடியாவே ரொம்ப சிம்பிள். அறிவை எல்லாருக்கும் இலவசமா கொண்டு சேர்க்கணும். நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு மாணவர் உலகத்துல இருக்கிற ஒரு டாப் யூனிவர்சிட்டியோட லெக்சரா ஆன்லைன்ல கேட்க முடியும். இதுதாங்க OERோட பவர். OERனால கிடைக்கிற நன்மைகள் உண்மையிலே ரொம்ப அதிகம். முதல்ல, படிப்புக்கான செலவை குறைக்குது. 2வது, டீச்சர்ஸ் அவங்க மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி பாடங்களை மாத்தி அமைக்க முழு சுதந்திரம் கிடைக்குது. 3வதா, உலக அளவுல எல்லாரும் சேர்ந்து அறிவை பகிர்ந்துக்க ஒரு வாய்ப்பு உருவாகுது. கடைசியா, ரொம்ப முக்கியமா, அறிவு ஒரு சிலருக்கு மட்டும் சொந்தம் இல்லாம எல்லாருக்கும் கிடைக்குது. MIT ஓபன் கோர்ஸ்வேர், கான் அகாடமி, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவை எல்லாம் OERக்கு சூப்பரான எடுத்துக்காட்டுகள். இதெல்லாம் வெறும் வெப்சைட்ஸ் மட்டும் கிடையாது, இவை உலகமே ஒன்னா படிக்கிற கிளாஸ் ரூம்ஸ். ஒரு தடவை இந்த தளங்களுக்கு போய் பாருங்க, ஒரு பெரிய அறிவுக்கடலே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையெல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம கற்றல் பயணத்தை எப்படி இன்னும் பெட்டரா மாத்தலான்னு பார்க்கலாம். 3 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, உங்ககிட்ட என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாரம்பரியம், டிஜிட்டல், அனுபவம்னு எல்லாத்தையும். 2, புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க. உங்க இலக்கு, கத்துக்கிறவங்க, அவங்களோட ஈடுபாடு, இது எல்லாத்தையும் மனசுல வைங்க.
3 OER மாதிரி புது வாய்ப்புகளை தேடிப்போங்க. அதுதான் கற்றலோட எதிர்காலம். சொல்வாங்க இல்லையா, ஒரு சரியான சாவி எந்த பெரிய பூட்டையும் திறந்துரும்னு. ஒரு நல்ல கருவி எந்த ஒரு ஐடியாவையும் நமக்கு புரிய வைக்கும். இப்போ சொல்லுங்க, உங்க கற்றல் கருவி பெட்டியில நீங்க புதுசா என்ன சேர்க்க போறீங்க?